அதாவது உங்க அறிவியல் பாடத்துல இருக்கிற செல் அப்படிங்கிற அழக நம்ம பார்க்க போறோம். ஆமா, வரிக்கு வரி எந்த ஒரு சின்ன தகவலும் விடுபடாம அலசி ஆராய போறோம். ஒரு கதை கேட்கிற மாதிரி நீங்க இதை கேட்டாலே போதும், முக்கிய குறிப்புகள் எல்லாமே உங்க மனசுல பதிஞ்சிரும். நேர்களே, நம்ம தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய செங்கல் சுவரை கற்பனை பண்ணிக்கோங்க. நீளமான உயரமான ஒரு சுவர். ஓகே, கற்பனை பண்ணியாச்சு. அந்த பிரம்மாண்டமான சுவரோட அடிப்படை எது? உற்று பாத்தீங்கன்னா அது சின்ன சின்ன செங்கற்களால அடுக்கப்பட்டு உருவானதுன்னு புரியும் இல்லையா? ஆனா செங்கல் தான் பேஸ். ஒரு கட்டடத்துக்கு எப்படி ஒரு செங்கல் அடிப்படையோ அதே மாதிரி தான் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை உயிரினங்களுக்கும் ஒரு அடிப்படை அலகு இருக்கு. அந்த அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் அலகத்தான் நம்ம உயிரியல்ல செல் அப்படின்னு சொல்றோம். அதாவது செங்கல் சுவருக்கு செங்கல் எப்படி ஒரு அடிப்படை அலகோ அதே மாதிரி நம்ம உடம்புக்கும் செல் தான் அடிப்படை அலகு. உலகத்துல இருக்கிற அத்தனை உயிரினங்களும் செல்களால தான் உருவாயிருக்கு. கரெக்ட். ஆனா எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது. இந்த செல்களை வெறும் கண்ணால பார்க்க முடியாதுல்ல, அப்புறம் எப்படி இதை முதல்ல கண்டுபிடிச்சாங்க? அந்த வரலாற்று பின்னணி என்ன? அது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கதை. வருஷம் 1665 இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ராபர்ட் ஹுக் அப்படிங்கிற ஒரு அறிவியல் அறிஞர் தான் இதுக்கெல்லாம் பிள்ளையார் சுழி போட்டவர். ஓ, ராபர்ட் ஹுக். ஆமா, அவர் ஒரு சிறந்த கணித அறிஞரும் கண்டுபிடிப்பாளரும் கூட. அந்த காலத்துல மைக்ரோஸ்கோப், அதாவது நுண்ணோக்கிகள் அவ்வளவு மேம்பட்டதா இல்ல. அதனால அவரே ஒரு கூட்டு நுண்ணோக்கிய ஒன்னு உருவாக்குனார். அவரே உருவாக்குனாரா? அது எப்படி வேலை செஞ்சது? அதான் இங்க ஹைலைட். அந்த நுண்ணோக்கிக்கு பக்கத்துல ஒரு விளக்க வச்சுட்டார். அந்த வெளிச்சத்தை ஒரு நீர் லென்ஸ் வழியா செலுத்தி. நீர் லென்ஸா? ஆமாண்ணா, ஆராய போற பொருளின் மேல ஒளிய குவித்தார். அதாவது ஒரு சின்ன தண்ணித்துளிய லென்ஸ் மாதிரி பயன்படுத்தி வெளிச்சத்தை அதிகமாக்குனார். அந்த ஒளியில ஒரு மரத்தக்கைய, அதாவது கார்க் பகுதியை வச்சு நுண்ணோக்கியில பார்த்தார். தண்ணித்துளிய லென்ஸா பயன்படுத்தினது செம்ம ஐடியா. அந்த மரத்தக்கையில அவருக்கு என்ன தெரிஞ்சது? அத உற்று பார்த்தப்போ அவருக்கு பெரிய ஆச்சரியம். அந்த மரத்தக்கைக்குள்ள தேன்கூடு மாதிரி வரிசையா ஒரே மாதிரியான சின்ன சின்ன அறைகள் இருக்கிறத அவர் கவனிச்சார். ஓஹோ, சின்ன சின்ன அறைகள். இது அவருக்கு ஒரு பெரிய திறவுகோலா இருந்துச்சு. உடனே ஆர்வமாகி வண்ணத்துப் பூச்சியோட இறகுகள், தேனீக்களோட கண்களு, இப்படி எதை பார்த்தாலும் அத நுண்ணோக்கில வச்சு ஆராய ஆரம்பிச்சுட்டார். சூப்பர். அந்த ஆராய்ச்சியோட விளைவா 1665 வருஷம் மைக்ரோகிராஃபியா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அந்த புத்தகத்துல தான் அவர் முதல்ல செல் அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்தி திசுக்களோட அமைப்ப உலகத்துக்கு விளக்கினார். 1865 இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. சரி, அது ஏன் செல் அப்படின்னு பேர் வச்சார்? அந்த வார்த்தைக்கு லத்தீன் மொழியில செல்லுலா அப்படின்னு ஒரு ஆணிவேர் இருக்கு. செல்லுலா, ஓகே. செல்லுலா அப்படின்னா சிறிய அறை அப்படின்னு அர்த்தம். அவர் நுண்ணோக்கில பார்த்த அந்த சின்ன சின்ன அறைகளுக்கு இந்த பேர் ரொம்ப பொருத்தமா இருந்திருக்கு. இன்னைக்கு இந்த செல்களை பத்தி ரொம்ப ஆழமா படிக்கிற அறிவியல் பிரிவுக்கு செல் உயிரியல் அப்படின்னு பேர் வச்சிட்டோம். சரி, இந்த செல்லுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? இதோட அமைப்பை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு செல்லோட அமைப்ப ரொம்ப ஈஸியா 3 முக்கிய பகுதிகளா பிரிச்சு புரிஞ்சுக்கலாம். நேயர்களே, இத கவனமா கேட்டுக்கோங்க. முதல் பகுதி செல்லோட வெளியுறை. இத செல் சவ்வு அப்படின்னு சொல்றோம். செல் சவ்வு, ஓகே. ரெண்டாவது, செல்லுக்குள்ள இருக்கிற ஒரு திரவநிலை, ஜெல்லி மாதிரி இருக்கும். இதுக்கு பேரு சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம், உள்ளே ஒரு திரவம், மையத்துல ஒரு உட்கரு. ரொம்ப சிம்பிளா இருக்கே. சிம்பிளா தெரிஞ்சாலும் இதுக்குள்ள நடக்கிற வேலைகள் ரொம்ப பிரம்மாண்டமானது. நம்ம உடம்புல கண்கள் பார்க்கிற வேலையும் இதயம் ரத்தத்தை பம்ப் பண்ற வேலையும் செய்து இல்லையா? ஆமா. அதே மாதிரி இந்த ஒரு சின்ன செல்லுக்குள்ளயும் தனித்தனி வேலைகளை செய்யறதுக்கு சின்ன சின்ன உறுப்புகள் இருக்கு. அதையெல்லாம் செல் நுண்ணுறுப்புகள் அப்படின்னு சொல்றோம். செல் நுண்ணுறுப்புகள். உடம்புல எந்த இடத்துல அந்த செல் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி இந்த நுண்ணுறுப்புகள் தங்களை மாத்திக்கிட்டு சிறப்பான வேலைகளை செய்யும். வாவ்! அப்போ நம்ம உடம்புக்குள்ள கோடிக்கணக்கான சின்ன சின்ன உலகங்கள் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. சரி, இந்த செல்லோட அளவு பத்தி பாப்போம். ஓகே, பாப்போம். செல்கள் மைக்ரோமீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர் வரைக்கும் வெவ்வேறு அளவுகள்ல இருக்குன்னு படிச்சிருக்கேன். ஒரு மைக்ரோமீட்டர்னா 1 மீட்டரை 1000 பங்கா பிரிச்சா வர்ற ஒரு சின்ன பகுதி. இது எவ்வளவு சிறுசுன்னு கற்பனை பண்ணவே கஷ்டமா இருக்கு. உண்மைதான். இது எப்படி கொஞ்சம் சுலபமா புரிஞ்சுக்கிறது? இதுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குற ஒரு பொருளையே எடுத்துக்கலாம். ஒரு கோழி முட்டையை எடுத்துக்கோங்க. அதை உடைச்சு பார்த்தா உள்ளே ஒரு மஞ்சள் கரு இருக்கும் இல்லையா?
ஆமா இருக்கும். அதுதான் அந்த செல்லோட உட்கரு. அந்த மஞ்சள் கருவை சுத்தி வெள்ளையா ஒரு ஆல்புமின் பகுதி இருக்கும். அதுதான் சைட்டோபிளாசம். முட்டை ஓட்டுக்கு உள்ள ஒத்து பாத்தீங்கன்னா ஒரு மெல்லிய சவ்வு ஒட்டி இருக்கும். ஆமா, ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அதுதான் செல் சவ்வு. இது ஒரு செல்லுக்கான மிக சிறந்த கண்ல பார்க்கக்கூடிய உதாரணம். நாங்க இனிமே முட்டையை உடைக்கும் போதெல்லாம் இந்த செல் அமைப்பு தான் ஞாபகத்துக்கு வரும். அளவுகளை பத்தி பேசும்போது பாக்டீரியா செல்கள் ரொம்பவே சின்னது. வெறும் 0.1 முதல் 0.5 மைக்ரோமீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். கரெக்ட். அப்போ நம்ம வெறும் கண்ணால பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய செல் எதுன்னு ஒரு கேள்வி வரும். அது வேற ஒண்ணும் இல்ல, நெருப்புக்கோழியோட முட்டை தான். அதோட விட்டம் கிட்டத்தட்ட 170 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஆமா, ரொம்ப பெரிய செல் அது. நம்ம மனித உடம்புல இருக்கிற செல்கள்ல மிக நீளமான செல் எதுன்னு பார்த்தா அது நரம்பு செல். இங்க நம்ம நேர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். ஒரு உயிரினத்தோட அளவுக்கும் அதுல இருக்கிற செல்லோட அளவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எப்படி சொல்றீங்க? உதாரணத்துக்கு யானை ரொம்ப பெரிய விலங்கு. அதனால யானையோட உடம்புல இருக்கிற செல் ஒரு சுண்டலியோட உடம்புல இருக்கிற செல்லை விட பெருசா இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஓ, அளவு மாறாதா? மாறாது. செல்லோட அளவு அது என்ன வேலைய செய்யுது அப்படிங்கறத பொறுத்து தான் அமையுமே தவிர உயிரினத்தோட உருவத்தை பொறுத்து அல்ல. ரொம்ப தெளிவான ஒரு பாயிண்ட். யானைக்கும் எலிக்கும் செல்லோட அளவு ஒண்ணுதான், ஆனா செல்களின் எண்ணிக்கை தான் மாறுபடும். அப்படிதானே? அத பத்தி சொல்லுங்க. உயிரினங்கள்ல செல்கள் எவ்வளவு இருக்கும்? எண்ணிக்கைய வச்சு உயிரினங்களை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு ஒரு செல் உயிரினங்கள், அதாவது அவங்க உடம்பே ஒரே ஒரு செல்லால தான் ஆயிருக்கும். பாக்டீரியா, அமீபா, கிளாமிடோமோனஸ், ஈஸ்ட் இதெல்லாம் ஒரு செல் உயிரினங்கள். அப்போ பல செல் உயிரினங்கள்னா? 2வது வகை தான் பல செல் உயிரினங்கள். ஸ்பைரோகைரா, மாமரம், மனிதன் எல்லாமே பல கோடிக்கணக்கான செல்களால ஆனவங்க. மனிதன்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. நம்ம உடம்புல தோராயமா எத்தனை செல்கள் இருக்கும் தெரியுமா? 3.7 இன்ட்டு 10^13. சாதாரணமா சொல்லணும்னா 37 ட்ரில்லியன் செல்கள். ஆமா, 37 ட்ரில்லியன். ஒரு வினாடிக்கு ஒரு செல் எண்ணுனா கூட எத்தனை வருஷம் ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரம்மாண்டமான நம்பர் அது. கண்டிப்பா. அளவின் அடிப்படையில சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் ஒரு வரிசைப்படுத்தல கல்பனை செஞ்சுப்போம். முதல்ல வைரஸ், அதை விட பெருசு பாக்டீரியா, அப்புறம் தாவர செல், மனித கருமுட்டை, தவளை முட்டை, கோழி முட்டை, கடைசியா நெருப்பு கோழி முட்டை. சூப்பர் வரிசை. இந்த செல்களை அவற்றின் உட்கரு அமைப்பை பொறுத்து 2 முக்கிய வகைகளா பிரிக்கலாம். அந்த 2 வகைகள் என்ன? கொஞ்சம் டீட்டெயில் தான் சொல்ல முடியுமா? நிச்சயமா. முதல் வகை ப்ரோகாரியாட்டிக் செல்கள். இதுதான் பூமியில முதல்ல உருவான ரொம்ப பழமையான எளிமையான செல்கள். ஓகே. இதுல ஒரு தெளிவான உட்கரு இருக்காது. அப்படி தெளிவில்லாம இருக்கிற உட்கருவை நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்றோம். நியூக்ளியாய்டு. அதே மாதிரி உள்ளே இருக்கிற நுண்ணுறுப்புகளை சுத்தி எந்த பாதுகாப்பு சவ்வும் இருக்காது. இதோட அளவு வெறும் 0.003 முதல் 2.0 மைக்ரோமீட்டர் விட்டம் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் எசெரிச்சியா கோலை பாக்டீரியா. ஓஹோ, ரொம்ப அடிப்படையான மாடல்னு சொல்லலாம். அப்போ 2வது வகை? 2வது வகை யூகேரியாட்டிக் செல்கள். ப்ரோகேரியாட்டிக் செல்களை விட இது கொஞ்சம் அட்வான்ஸ்ட். அளவிலும் பெருசு. 10 முதல் 100 மைக்ரான் வரைக்கும் இருக்கும். யூகேரியாட்டிக். ஆமா, இதுல ரொம்ப தெளிவான உட்கரு இருக்கும். உட்கருவுக்கு உள்ளேயே ஒரு மையப்பகுதி இருக்கும். அத நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இதுல இருக்கும். நுண்ணுறுப்புகளை சுத்தி பாதுகாப்பான சவ்வு இருக்கும். ஓகே. தாவர செல்கள், விலங்கு செல்கள், பூஞ்சைகள், ஆல்காக்கள் இது எல்லாமே யூகேரியாட்டிக் செல்கள் தான். முதல்ல தாவர செல்ல பாப்போம். ஓகே. விலங்கு செல்லை விட தாவர செல் அளவுல பெரியது. அதோட ரொம்ப உறுதியானது, கடினமானது. ஏன்னா தாவர செல்லோட வெளிப்பகுதியில செல் சவ்வு மட்டும் இல்லாம செல் சுவர் அப்படிங்கிற ஒரு கூடுதல் பாதுகாப்பும் இருக்கு. செல் சுவரா? அது மட்டும் இல்லாம தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே தயாரிச்சுக்கோ இல்லையா? அதுக்காக பச்சையம் கொண்ட பசுங்கணிகம். தாவர செல்கள்ல பெரிய நுண்குமிழ்கள் இருக்கும், ஆனா சென்ட்ரியோல்கள் இருக்காது. அப்போ விலங்கு செல் எப்படி இருக்கும்? விலங்கு செல் கொஞ்சம் சின்னது. தாவர செல் மாதிரி அவ்வளவு கடினமா இருக்காது. ரொம்ப வளையும் தன்மையோட இருக்கும். ஏன்னா இதுல செல் சுவர் கிடையாது. செல் சவ்வு மட்டும்தான் உண்டு. உணவை தயாரிக்க முடியாதே. கரெக்ட். விலங்குகள் தாங்களே உணவை தயாரிக்க முடியாததால விலங்கு செல்கள்ல பச்சையமோ பசுங்கணிகமோ கிடையாது. ரொம்ப சின்ன நுண்குமிழ்கள் இருக்கும். ஆனா தாவர செல்கள்ல இல்லாத ஒண்ணு இதுல இருக்கும். அதுதான் சென்ட்ரியோல்கள். சென்ட்ரியோல்களா? ஆமா.
ஒரு செல் ரெண்டா பிரியும்போது அதுக்கு ஒரு தூண் மாதிரி சப்போர்ட் பண்ற அமைப்பு தான் இந்த சென்ட்ரியோல்கள். ரொம்ப அழகா ரெண்டுக்குமான வித்தியாசத்தை சொல்லிட்டீங்க. இந்த விலங்கு செல்ல பத்தி நினைக்கும்போது நம்ம எல்லார் மனசுலயும் அது ஒரு தட்டையான ரவுண்ட் ஷேப்ல இருக்கும்னு தோணும். ஆனா உண்மையிலே அது முப்பரிமாணத்துல, அதாவது 3Dல எப்படி இருக்கும்? அது ஒரு சின்ன உதாரணத்தால புரிஞ்சுக்கலாம். ஒரு பாலித்தீன் பைய எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் தண்ணிய ஊத்தி உள்ள ஒரு கோழிக்குண்ட போட்டு புடிச்சு பாருங்க. அந்த பை தட்டையா இருக்காது, ஒரு பந்து மாதிரி கோள வடிவத்துல இருக்கும் இல்லையா? ஆமா, கோள வடிவத்துல தான் இருக்கும். அப்படித்தான் விலங்கு செல்களும் தட்டையான வட்டம் கிடையாது, அது முப்பரிமாண கோள வடிவம். இந்த 3D அமைப்பு இருக்கிறதால தான் செல்லுக்குள்ள எந்த நுண்ணுறுப்பு எவ்வளவு ஆழத்துல எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு நம்மால துல்லியமா அறிய முடியுது. செல்லோட நுண்ணுறுப்புகள், அது செய்யற வேலைகள், அப்புறம் அதுக்கான சிறப்பு பெயர்கள், இத நம்ம ஒரு சின்ன ஊர் அல்லது ஃபேக்டரி மாதிரி கற்பனை செஞ்சு பேசி பாப்போமா? கண்டிப்பா. ஒரு ஊர்னா அதுக்கு பாதுகாப்பா ஒரு கோட்டை சுவர் இருக்கணும் இல்லையா? அதுதான் செல் சுவர். ஓகே. இது செல்ல பாதுகாக்குது, உறுதி கொடுக்குது. அதனால இதோட சிறப்பு பெயர் தாங்குபவர் அல்லது பாதுகாப்பவர். தாங்குபவர். அடுத்தது, அந்த சுவர்க்குள்ள நுழைய ஒரு கதவு வேணும். யார் உள்ள வரணும், யார் வெளிய போகணும்னு முடிவு பண்றது இந்த செல் சவ்வு தான். இதோட சிறப்பு பெயர் செல்லின் கதவு. ரொம்ப பொருத்தம். அப்போ அந்த ஊருக்குள்ள மக்கள் நடமாடுற தரைப்பகுதி அல்லது ஒரு திரவ பகுதி ஒன்னு இருக்கணும்ல? அதுதான் சைட்டோபிளாசம். இது நீர் அல்லது ஜெல்லி மாதிரி நகர்ந்துகிட்டே இருக்கும். அதனால இதுக்கு பேரு செல்லின் நகரும் பகுதி. கரெக்ட். சரி. இந்த ஊர் முழுமைக்கும் கரண்ட் சப்ளை பண்ற பவர் ஹவுஸ் எது? அதுதான் மைட்டோகாண்ட்ரியா. செல்லுக்கு தேவையான அதிக சக்தியை உருவாக்குறதால இதோட சிறப்பு பெயர் செல்லின் ஆற்றல் மையம். சூப்பர். இப்போ ஊருக்குள்ள சாப்பாடு தயாரிக்கிற ஒரு இடம் வேணும். தாவர செல்கள்ல பச்சையம் வச்சு சூரிய ஒளியை ஈர்த்து சாப்பாடு தயாரிக்கிற வேலைய பசுங்கடிகம் பண்ணுது. அதனால இது செல்லின் உணவு தொழிற்சாலை. உணவு தொழிற்சாலை. தயாரிச்ச சாப்பாடு, தண்ணி, மத்த வேதிப்பொருள்களை எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற குடோன் எதுன்னு பார்த்தா அதுதான் நுண்குமிழ்கள். இதோட சிறப்பு பெயர் சேமிப்பு கிடங்கு. சூப்பர். இவ்ளோ நடக்கிற இந்த ஊரை ஒரு பெரிய இடத்துல இருந்து ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணணும்ல, அவர்தான் உட்கரு, அதாவது நியூக்ளியஸ். செல்லோட அத்தனை செயல்பாடுகளையும் இதுதான் கட்டுப்படுத்துது. அதனால இது செல்லின் மூளை அல்லது கட்டுப்பாட்டு மையம். சரிதான். கடைசியா அந்த பாஸ் இருக்கிற ஆபீஸ பாதுகாக்கிற ஒரு செக்யூரிட்டி கதவு இருக்கு. நியூக்ளியஸை பாதுகாத்து பொருள்களை உள்ளேயும் வெளியே அனுப்புற உட்கரு உரை. இதோட சிறப்பு பெயர் உட்கரு வாயில் அல்லது உட்கரு கதவு. இந்த 8 பாயிண்ட்டையும் அப்படியே ஒரு ஊரு மாதிரியோ ஃபேக்டரி மாதிரியோ லிங்க் பண்ணிட்டா தேர்வுல சிறப்பு பெயர்கள் பத்தி எந்த கேள்வி வந்தாலும் அடிச்சு தூக்கிடலாம். கேள்வி 1. உயிரினங்களின் அடிப்படை அலகு என்ன? செல். 2. செல்களை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு. செல் உயிரியல். 3. செல்ல முதலில் கண்டுபிடித்தவர் யார்? ராபர்ட் ஹுக். 4. எந்த ஆண்டு ராபர்ட் ஹூக் செல்லை கண்டுபிடித்தார்? 1665. 5. ராபர்ட் ஹூக் எழுதிய நூலின் பெயர் என்ன? மைக்ரோகிராஃபியா. 6. செல்லுலா என்பது எந்த மொழிச்சொல்? லத்தீன். 7. செல்லுலா என்பதன் பொருள் என்ன? சிறிய அறை. 8. ராபர்ட் ஹூக் பயன்படுத்திய நுண்ணோக்கி எது? கூட்டு நுண்ணோக்கி. 9. கூட்டு நுண்ணோக்கியில் ஒளியை குவிக்க பயன்பட்டது எது? நீர் லென்ஸ். 10. ஒரு செல்லின் முக்கிய பகுதிகள் எத்தனை? 3. 11. செல்லின் வெளி உறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செல் சவ்வு. 12. செல்லின் திரவநிலை பகுதி எது? சைட்டோபிளாசம். 13. செல்லினுள் காணப்படும் உறுப்புகளின் பெயர் என்ன? செல் நுண்ணுறுப்புகள். 14. ஒரு மைக்ரோமீட்டர் என்பது மீட்டரின் எத்தனையாவது பகுதி? 1000ல் ஒரு பகுதி. 15. கோழி முட்டையின் மஞ்சள் கரு எதை குறிக்கிறது? செல்லின் உட்கரு. 16. முட்டையின் வெள்ளை பகுதி எதை குறிக்கிறது? சைட்டோபிளாசம். 17. பாக்டீரியா செல்லின் அளவு என்ன? 0.1 முதல் 0.5 மைக்ரோமீட்டர். 18. வெறும் கண்ணால் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய செல் எது? நெருப்புக்கோழியின் முட்டை. 19. நெருப்புக்கோழி முட்டையின் விட்டம் என்ன? 170 மில்லிமீட்டர். 20. மனித உடலில் உள்ள மிக நீளமான செல் எது? நரம்பு செல். 21. ஒரு செல் உயிரியான ஈஸ்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. ஈஸ்ட், அமீபா அல்லது பாக்டீரியா. 22. மனித உடலில் உள்ள தோராயமான செல்களின் எண்ணிக்கை என்ன? 37 ட்ரில்லியன். 23.
செல்கள் பொதுவாக எத்தனை வகையாக பிரிக்கப்படுகின்றன? 2. 24. தெளிவற்ற உட்கருவை கொண்ட செல்கள் எவை? புரோகாரியாட்டிக் செல்கள். 26. புரோகாரியாட்டிக் செல்லின் உட்கரு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நியூக்ளியாய்டு. 26. புவியில் முதன்முதலில் உருவான செல் எது? புரோகாரியாட்டிக் செல். 27. எஸ்ஸெரிச்சியா கோலை என்பது எந்த வகை செல்? புரோகாரியாட்டிக் பாக்டீரியா. 29. தெளிவான உட்கருவை கொண்ட செல்கள் எவை? யூகேரியாட்டிக் செல்கள். 29. வெங்காயத்தோலில் உள்ள செல்கள் என்ன வடிவம் கொண்டவை? செவ்வக வடிவம். 30. செல் சுவர் எந்த வகை செல்களில் மட்டுமே காணப்படுகிறது? தாவர செல்கள். 31. தாவரங்களுக்கு உணவை தயாரிக்க உதவும் நிறமி எது? பச்சையம் அல்லது பசுங்கணிகம். 32. சென்ட்ரியோல்கள் எந்த செல்லில் காணப்படும்? விலங்கு செல். 33. விலங்கு செல்கள் எப்போதும் எந்த வடிவில் இருக்கும்? முப்பரிமாண கோள வடிவம். 34. செல்லின் பாதுகாப்பவர் அல்லது தாங்குபவர் எனப்படுவது எது? செல் சுவர். 35. செல்லின் கதவு என அழைக்கப்படுவது எது? செல் சவ்வு. 36. செல்லின் ஆற்றல் மையம் எது? மைட்டோகாண்ட்ரியா. 37. செல்லின் உணவு தொழிற்சாலை எது? பசுங்கணிகம். 38. செல்லின் சேமிப்பு கிடங்கு எது? நுண்குமிழ்கள். 39. செல்லின் மூளையாக செயல்படுவது எது? உட்கரு. 40. உட்கரு கதவு அல்லது வாயில் என அழைக்கப்படுவது எது? உட்கரு உரை. சம மூச்சு விடாம 40 கேள்விகளையும் சூப்பரா முடிச்சிட்டோம் நேயர்களே. உங்க ரிவிஷனுக்கு இது ஒரு சிறந்த டூலா இருக்கும்னு நம்புறோம். கண்டிப்பா இதை கேட்டாலே போதும். இந்த ஆடியோ நோட்ஸை திரும்ப திரும்ப கேட்டு மனசுல பதிய வச்சுக்கோங்க. உங்க தேர்வுல நீங்க கலக்க போறீங்க. வாழ்த்துக்கள்.